பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார். நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 68 அதிகாரம் 10 வசனம். சங்கீதம் 68 அதிகாரம் 10 வசனம். தேவனே, உம்முடைய தயவினாலே ஏழைகளை பராமரிக்கிறீர். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். தயவு என்பதாக இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தயவு என்பது மிகவும் அவசியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. மனிதர்கள் வேலை செய்கிற இடத்திலே தயவு கிடைக்காதா என்று சொல்லி ஏக்கத்தோடு காணப்படுவார்கள். அது மாத்திரமல்ல, குடும்பத்தின் காரியங்களிலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தயவு உண்டாகாதா என்று சொல்லி பல காரியங்களிலே விருப்பத்தோடும் ஏக்கத்தோடும் காணப்படுவார்கள். ஆனால் கர்த்தரோ தம்முடைய பிள்ளைகளுக்கு தயவு பாராட்டுகிறவராய் இருக்கிறார். இங்கே வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது. சங்கீதம் 145 அதிகாரம் 9 வசனத்திலே கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர் என்பதாக. பிரியமானவர்களே, ஒவ்வொரு மனிதர்களிடமும் என் தேவன் தயவு காட்டுகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு பல நேரங்களிலே நாம் யோசிக்கிறோம், தேவனிடத்தில் இருந்து தயவு கிடைக்குமா என்று சொல்லி. ஆனால் கர்த்தரோ தம்முடைய பிள்ளைகளுக்கு தயவை உண்டு பண்ணுகிறார். இன்னும் வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது. சங்கீதம் 68 அதிகாரம் 10 வசனத்திலே அவர் தம்முடைய தயவினாலே நம்மை பராமரிக்கிறார் என்பதாக. இந்த காலவெளியிலே உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட தேவனுடைய தயவு வேண்டுமா? பிரியமானவர்களே, தேவனுடைய தயவுக்காக காத்திருக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். தேவனுடைய தயவை பல தேவ மனிதர்கள் பெற்றுக்கொண்டதை வேதாகமத்தில் நாம் பார்க்க முடியும். அவர்களுடைய வாழ்க்கை எல்லாம் என் தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றியிருக்கிறார். இந்த நாளிலே நம்முடைய சூழ்நிலைகளும் கூட வேறு விதமாய் காணப்படலாம். ஆனால் கர்த்தருடைய தயவு நம்மோடு கூட இருக்கும் போது அவர் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி ஆசீர்வாதமான பாதைகளிலே வழி நடத்துகிறவராக காணப்படுவார். இந்த காலவெளியிலே தேவ மனிதர்களிடத்தில் காணப்பட்ட தேவ தயவை குறித்து சிந்திக்க போகிறோம். முதலாவதாக வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 39 அதிகாரம் 21 வசனத்தை வாசிக்கும் போது, ஆதியாகமம் 39 அதிகாரம் 21 வசனத்திலே கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். இங்கே பார்க்கும் போது முதலாவதாக யோசேப்பை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். யோசேப்பின் வாழ்க்கையிலே கர்த்தருடைய தயவு காணப்பட்டது. பிரியமானவர்களே, யோசேப்பு என்கிற பக்தன் எல்லா மனிதர்களாலும் பகைக்கப்படுகிற ஒரு மனிதனாய் காணப்பட்டார். சொந்த குடும்பத்தினரால் பகைக்கப்பட்ட மனிதனாய் காணப்பட்டார். சொந்த சகோதரர்களால் கொலை செய்ய வேண்டும் என்கிற அளவிற்கு பகைக்கப்படுகிற மனிதனாக யோசேப்பு காணப்பட்டார். கடைசியிலே யோசேப்பை சகோதரர்கள் குழியிலே தள்ளுகிறார்கள். அது மாத்திரமல்ல, யோசேப்பு போத்திபார் என்கிற ஒரு அரண்மனைக்கு கொண்டு செல்லப்படுகிறார். அங்கேயும் செய்யாத ஒரு குற்றத்திற்காக சிறைவாசகம் செல்லுகிற ஒரு மனிதனாகவும் காணப்படுகிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடே கூட இருந்தார் என்பதாக. இந்த நாளிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிறார். அவர் செய்கிற ஒரு காரியம் என்னவென்றால், யோசேப்பின் வாழ்க்கையிலே சிறைச்சாலை தலைவனுடைய தயவு கிடைக்கும்படி செய்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தயவு கிடைக்கப்பெற செய்கிறார். ஒருவேளை நாம் யோசித்துக் கொண்டிருக்கலாம், யாரிடத்திலும் இருந்து தயவு நமக்கு கிடைக்காது என்று சொல்லி. ஆனால் இந்த காலவேளையிலே
கர்த்தர் யோசேப்பின் வாழ்க்கையிலே வைத்த தயவின் நிமித்தமாக, யோசேப்பை ஆசீர்வதித்தது நிமித்தமாக இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் தயவு பாராட்டி நம்மை ஆசீர்வதிக்க உண்மையுள்ள தேவனாக, வல்லமையுள்ள தேவனாக காணப்படுகிறார். இரண்டாவதாய் நாம் பார்க்கும்போது தானியேல் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. தானியேல் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். இங்கே பார்க்கும்போது தானியேல் என்கிற ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த தானியேலும் அகதியாய், சிறை கைதியாய் கொண்டு வரப்பட்ட ஒரு மனிதனாய் காணப்படுகிறார். ஆனால் இந்த தானியேலோ தன்னுடைய இருதயத்திலே ஒரு தீர்மானத்தை எடுத்துக் கொள்ளுகிறார். தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று சொல்லி இருதயத்தில் தீர்மானம் எடுத்துக்கொண்டார் என்பதாக. பிரியமானவர்களே, அந்த தீர்மானத்துக்கு எதிராக ராஜா கொடுத்த கட்டளை என்னவென்றால், ராஜா பானம் பண்ணுகிற எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதாக. ஆனால் தானியேலோ அதிலிருந்து தயவு கிடைக்க என் தேவன் உதவி செய்கிறார். இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, பிரதானிகளின் தலைவனிடத்தில் இருந்து என் தேவன் தயவை கட்டளையிடுகிறார். இந்த காலவேளையில நம்முடைய வாழ்க்கையிலும் கூட என் தேவன் தயவு பாராட்டுகிறவராய் காணப்படுவார். இன்னும் வேதத்திலே தாவீதை குறித்து பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, சவுல் ஈசாயினிடத்தில் ஆள் அனுப்பி, தாவீது எனக்கு முன்பாக நிற்கட்டும், என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது என்று சொல்ல சொன்னான். இங்கே பார்க்கும்போது மூன்றாவதாக தாவீதின் வாழ்க்கையிலும் தயவு கிடைக்கிறது. இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட என் தேவன் தயவு கிடைக்க பெற செய்வார். இந்த காலவேளையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தயவு என்னுடைய வாழ்க்கையிலே உண்டாகாதா என்று சொல்லி புலம்பி தவிப்பவர்களாய் நாம் இருப்போமே என்றால், கர்த்தருடைய வார்த்தை நம்மை நோக்கி கடந்து வருகிறது. இன்னும் வேதவசனம் சொல்லுகிறது, நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுகிறான் என்பதாக. இந்த நாளிலே தயவை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தாராளமாய் கொடுக்க விரும்புகிறார். அதை ஆசீர்வாதமாக கொடுக்க விரும்புகிறார். வேதத்தில் வாசிக்கும் போது யோசேப்பை குறித்து நாம் பார்க்கிறோம், தானியேலை குறித்து நாம் பார்க்கிறோம், தாவீதை குறித்தும் நாம் பார்க்கிறோம். இந்த 3 நபர்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய தயவு வெளிப்பட்டதின் நிமித்தமாக அவர்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் காணப்பட்டது. அதே தேவன் இன்றும் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் தயவை கொடுத்து ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுவார். தேவனுடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிக்கும் போது நிச்சயமாய் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாமும் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா? ஜெபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுடைய வாழ்க்கையில தயை பாராட்டுகிற தேவனாய் இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த காலை வேளையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தயவை தாராளமாய் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தயவை கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே பெரிய காரியங்களை செய்வீராக, நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து அவருடைய தயவை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவாய் கொடுத்து உங்களை ஆசீர்வாதமான பாதையிலே வழிநடத்துகிற தேவனாய் அவர் காணப்படுவாராக. ஆமென். God bless you.